ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல நம்ம கொஞ்சம் கலரா இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததுக்கப்புறமோ அல்லது மேரேஜ் ஆனதுக்கப்புறமோ நம்முடைய முகம் ரொம்ப டல் ஆகிடும். இதுக்காக நம்ம நெறைய பேக் ட்ரை பண்ணுவோம். அதாவது முகத்தில போடக்கூடிய அந்த பேக் ட்ரை பண்ணுவோம். அல்லது நெறைய க்ரீம் கூட வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனா, இந்த பேக் நம்ம ட்ரை பண்ணும்போது 5 நிமிஷத்தில சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நம்முடைய முகம் கொஞ்சம் பிரைட்டா இருந்தாவே போதும். நமக்கு அதிகமா மேக்கப் எல்லாம் தேவைப்படாது. பார்க்கறதுக்கே நம்ம வந்து பளிச்சுன்னு இருப்போம் நம்ம. ஆனா, டல்லான ஒரு மூஞ்சிய வச்சுட்டு, நம்ம எவ்ளோ மேக்கப் பண்ணாலும் சரி, அந்த மேக்கப் வெளியவே தெரியாது நமக்கு. பார்க்குறதுக்கும் அசிங்கமாவே இருக்கும். இத நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நாம இந்த மாரி ஒரு ஐஸ் கட்டி ஒண்ணு எடுத்துக்கணும். நான் இந்த மாரி பெரிய ஒரு ஐஸ் கட்டி எப்பவுமே ஃப்ரிட்ஜில வச்சுக்கிறேன். ஐஸ் கட்டி நெறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். சட்டுன்னு குழந்தைங்களுக்கு ஏதாவது அடிபட்டாவோ, அல்லது நாம சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது தீப்பட்டாலோ, தீக்காயம் ஏற்பட்டாலோ, நாம இந்த ஐஸ் கட்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து ஃப்ரிட்ஜில எப்பவுமே ஒரு பெரிய ஐஸ் கட்டி வச்சிருக்கிறேன். இந்த ஐஸ் கட்டிய நல்லா நம்ம இந்த மாரி பேக் பண்ணிட்டு, நம்முடைய முகத்தில இந்த மாரி நல்லா ஒத்தடம் குடுத்துக்கலாம். இந்த மாரி நம்ம குடுக்கும்போது, இரத்த ஓட்டம் சீராகி நம்முடைய முகத்தில் இருக்கிற கருமை எல்லாமே போயிடும். அதே மாதிரி முகம் நல்ல பளபளன்னு ஆயிடும். கருவளையங்கள் இருந்ததுன்னா அதுவுமே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய முகப்பருக்கள் இருந்ததுன்னா வாரத்தில் ஒரு நாள் நாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா முகத்தில் இருக்கிற முகப்பருக்கள் எல்லாமே போயிடும். முகமே நல்ல பிரைட்டாக இருக்கும். நம்ம ஏதாவது பேக் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது முகத்தில் நம்ம நிறைய போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் போடும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் நாம் இந்த மாதிரி இந்த ஐஸ் கட்டி வச்சு நல்லா மசாஜிங் கொடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் நாம் இந்த மாதிரி ஐஸ் கட்டி வச்சு மசாஜிங் கொடுக்கும்போது முகத்தில் இருக்கிற இறந்த செல்கள் எல்லாமே போயிடும். அதே மாதிரி முகமுமே நல்ல பளபளப்பாயிடும். இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க. இந்த தட்டு மேலே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துக்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தோலை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல நிறைய விட்டமின் சி அண்ட் பொட்டாசியம் இருக்குது. நம்முடைய ஸ்கின் நல்ல பிரைட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த விட்டமின் சியும் பொட்டாசியமும் இந்த உருளைக்கிழங்குல இருக்கிறதால நமக்கு நல்ல பளபளப்பு தன்மையை கொடுக்கும். முதல்ல நாம் அந்த தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த காய் சீவிர பொருளை வச்சு நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நமக்கு தேவைப்படாது. பாதி உருளைக்கிழங்கே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் பாதி உருளைக்கிழங்கு சீவி எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு நம்ம சீவி எடுக்கும்போது அதுலேருந்து தண்ணி மாதிரி வரும். உருளைக்கிழங்குல இருக்க ஜூஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நல்லா சீவிட்டு இதை இந்த மாதிரி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் டைம் ஆக ஆக தான் இதுலேருந்து தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி சீவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த பவுலில் 1 டீஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூனுக்கு காஃபி தூள் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி லெவிஸ்டா காஃபி தூள் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக எந்த காஃபி தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூ காஃபி தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது 1/2 டீஸ்பூனுக்கு தேன். சுத்தமான தேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான தேன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சீவி வச்ச உருளைக்கிழங்குலேருந்து நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. நாம் இதை வடிகட்டி எடுத்துக்கணும். அதனால் ஒரு வடிகட்டி வச்சு அதை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்முடைய கை வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு கிடச்சிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து தேன் சேர்த்துருக்குறோம். அது சேர்ந்து நமக்கு மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட சுத்தமான தேன் இல்லை அப்படின்னா நீங்கள் சுத்தமான பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்முடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப் வச்சு நல்லா ஒத்தடம் கொடுக்கணும். வெறும் கையால் எடுத்து அப்ளை பண்ணும்போது இது வந்து லிக்விடாக இருக்கிறதால நிறைய இடத்துல கேப் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ப்ரஷ் இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கூட கிடைக்கிது. இது மீஷோவில் கூட இருக்குது. இந்த ப்ரஷ்ஷு நார்மலாக நம்ம வளையல் பொட்டு இந்த மாதிரி வாங்குகிற கடைகளில் கூட இருக்கும். அந்த கடையிலேருந்து கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது முகத்தில் எந்த இடத்துலையுமே நமக்கு கேப் இருக்காது. ஃபுல்லாக நல்லா ஃபில் ஆகி கிடைக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது நம்முடைய கழுத்து பகுதியை நம்ம கொஞ்சமாக அப்ளை பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு முகத்தில் இருக்கிற அதே கலர் நமக்கு கழுத்து பகுதியிலையும் கிடைக்கும் நமக்கு. நாம் இதில் காஃபி தூள் சேர்த்துருக்குறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க காஃபி தூள் எதுக்கு சேர்த்துருக்குறோம் அப்படின்னு. காஃபி தூளில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. சில பேருக்கு 25 வயசுலேயே நல்ல ஏஜ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு 45 வயசு மதிக்கத்தக்கிற மாதிரி நல்ல முகத்தில் நிறைய சுருக்கங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ணும்போது முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாமே போயிடும். முகத்தில் நிறைய முகப்பற்கள் இருந்ததுன்னா அதுவும் போயிடும். அங்கங்கே கருமையாக இருந்ததுன்னா அதுவுமே போய் நம்முடைய முகம் நல்ல பளிச்சுன்னு ஆகிடும்.
இது போட்டுட்டு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம கழுவக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாரி கெட்டியா இருக்கும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா கை வச்சு இந்த மாரி சுரண்டி எடுக்கணும். நம்ம டைரக்ட்டா தண்ணி ஊத்தி கழுவக்கூடாது. இந்த மாரி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, முகத்தில இருக்கிற இறந்த செல்கள் எல்லாமே போயிடும். முக்கியமா முகத்துல இருக்கிற பூனை முடிகள், அதாவது சின்ன சின்ன குட்டி குட்டியா இருக்கும் முடிகள். அந்த முடிகள் இருக்கிறதாலேயே நம்முடைய முகம் கொஞ்சம் டல்லாவே தெரியும். இந்த மாதிரி முடிகள நம்ம ரிமூவ் பண்ணும்போது தான் முகம் நல்ல பிரைட் ஆகும். ஸோ முகத்துல இருக்கிற அந்த பூனை முடிகள்னு சொல்ற அந்த முடியும் போகும்போது, நம்முடைய முகம் நல்ல பிரைட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது நாம எங்கேயாவது கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறமா 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சிம்பிளா மேக்கப் பண்ணிட்டு போனா கூட நம்முடைய முகம் நல்லா பிரைட்டா தெரியும். எல்லாருமே கேட்பாங்க, "உங்க முகத்துக்கு என்ன போட்டீங்க?" அப்படின்னு. அந்த அளவுக்கு நெறைய சேஞ்சஸ் இருக்குங்க. நீங்க ஏதாவது ஃபங்ஷன் போகாட்டாலும் பரவால்ல. வாரத்துல 1 நாள் நாம இந்த மாரி செஞ்சுட்டு வரும்போதே, நம்ம ஃபேஸ் நல்ல க்ளோயிங்கா இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். முகத்துல இருக்கிற சின்ன சின்ன முடிகளும் எல்லாமே போயிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பா இத ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க.